இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அவர் ஆவிக்குரிய இசைவர்களாக சபையாக காணப்படுகிறார்கள். அவர்கள் பரலோகத்தில் பேரழிந்து இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபை என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு சபையை அங்கத்துள்ள இருக்கிறவர்கள் தான் சர்வசங்கமாகிய சபை என்று அழைக்கப்படுகிறார்கள். நாங்கள் சர்வசங்கமாகிய சபை அங்கத்துள்ள இருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 20 முடிகிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். 2 இடத்திலும் இரத்தம். உடைய இரத்தம் வெளியேற பெற்றது. உலக தோற்றம் முதல் கொண்டே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்று பிதாவுடைய அனாதி நோக்கமாயிருந்தது. இது இயேசு கிறிஸ்துவின் சித்தம் இல்லை, பிதாவுடைய அனாதி நோக்கம். அல்லேலூயா.